உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு வசனம் பராசக்திங்கிற படத்தில் எழுதியிருப்பாரு. அது என்னமோ தெரியல, அவருடைய கட்சியில் பின்னால் வரக்கூடிய அந்த மந்திரிகள் அல்லது அமைச்சர்கள் ஒருவேளை பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவாங்க, தலைதறிக்க ஓடுவாங்க, அந்த நாட்டை விட்டே ஓடி வேற நாட்டில் போய் ஒண்டுவாங்க. குற்றம் செஞ்சதுக்கு பயந்துக்கிட்டு நம்மளை ஆட்சியாளர்கள் வேற ஆட்சியாளர்கள் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் ஓடி ஒண்டுவாங்க, நாட்டில் தலைமறைவா வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கால ஞானத்தில் ஒரு ஞானோதயத்தில் எழுதினாரா என்னன்னு தெரியல. உண்மையிலே கலைஞர் அவர்கள் அது இன்னைக்கு அவங்க கட்சிக்கே பலிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறாங்கன்னு திரு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டோம்னா எந்த கடையில் வாங்குறாங்க, ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்பாங்க. எவனாவது ஒருத்தன் 10 ரூபா வாங்குறதுக்கு ஆதாரம் கொண்டு வர முடியுமா? 4000 5000 கடை இருக்கு, எல்லா கடையிலையும் 10 ரூபா வாங்குறான், இதுக்கு போய் ஆதாரம் கொண்டு வர முடியுமா அவர்? ஆனால் அந்த ஞானி அவர் செந்தில் பாலாஜி அந்த ஞானி கேட்பாரு. ஏன்னா அவர் இருந்த பதவி, அவருக்கு இருந்த பவர் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால அப்ப கேட்டார், கெத்தா கேட்பாரு, 10 ரூபா எங்க வாங்குறாங்க அப்படின்ட்டு கெத்தா கேட்பாரு. ஆனா இன்னைக்கு நீங்க தலைமறைவாய் வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்? உண்மை நேர்மையுமா, நீதியும் நியாயமா நீங்க ஒரு ஆட்சி ஒரு அமைச்சரா இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஏன் தலைமுறைவா இருக்கிறீங்க? வெளியில வாங்க. என்னை எந்த ஒரு அரசாட்சி வந்தாலும் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நேர்மையா இருந்திருக்கேன்னு நீங்க வெளியில வாங்க. வர முடியல உங்களால. அந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அமைச்சரா நீங்க இருந்திருக்கிறீங்க. அதுதான் உண்மை. நிரந்தர முதல்வர், நிரந்தர டிஎம்கே ஆட்சி, நிரந்தர அமைச்சர், எங்களை அசைக்க எவனும் கிடையாது. டிஎம்கே அசைக்க கண்ணு கட்டின தூரம் எதிரியே கிடையாது. எங்கேயோ போய் நடக்கிறான், அவன்லாம் எங்க இருக்கிறான்னு எந்த மூலையில இருக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒண்ணு எண்ணத்தினால நீங்க இந்த மாதிரி அழிஞ்சு போய் இன்னைக்கு தலைமுறை வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. இந்த நிரந்தர முதல்வர் நாங்க தான், இது இன்னும் 30 வருஷத்துக்கு முதல்வர் நாங்க தான், 30 வருஷத்துக்கு அமைச்சர். இது நீங்க மட்டும் இல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே தாவேக்கா யாரா இருந்தாலும் சரி, இந்த எண்ணத்தை தயவு செய்து கைவிட்டுருங்க. உங்களால முடிஞ்ச அளவு மக்களுக்கு உண்மை நேர்மையுமாக நீங்க ஆட்சியை கொடுங்க. இதுதான் மக்களிடத்துல உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்கும். இல்லைன்னு சொன்னா இப்ப போலீஸ் தேடி ஒன்றீங்க, பின்வரும் காலங்களில் போலீஸ் தேடி ஒன்ற மாட்டாங்க, மக்களே உங்களை தேடி விரட்டி எடுக்கிற காலம் இருக்கும். நீங்க பயந்து ஓடி ஒன்ற காலம் நிச்சயமா வரும். நன்றி உறவுகளை, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.